அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் புறமா வந்துருச்சு. இந்த புறமா பார்த்தாலே தெரியும். ரவீனாவும் தினேஷும் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாவே பார்த்தீங்கன்னா விசித்ராவை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, சரி ரவீனா தான் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வழக்கம் கூப்பிடுறதுல உள்ளே வந்துட்டாங்கல்ல, உள்ளே வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி எடுத்து இந்த கரண்டியை நீங்கள் கழுவி கொடுங்க, இந்த கரண்டியை நீங்கள் கழுவி கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து சமைப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எகத்தாளமாக வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அந்த ரவீனா பேசுது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு தூண்டி விட்டதே இந்த தினேஷ் தான். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க வெளியே சும்மா உட்காந்துருக்காங்களா, அவங்கள போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை நடக்குது. சரி இந்த இடத்துக்கு வருவான், இப்படி வந்து கரண்டியை கழுவி கொடுத்தா தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, இந்த கரண்டியை கூட உன்னால் கழுவ முடியாதா, ரொம்ப சைல்டிஷ் பிஹேவியராக இருக்குன்னு சொல்லி இங்கே தான் வந்து அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி போனால் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படி சொல்லி இந்த பேச்செல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த இடம் தான். ஒரு கரண்டி கழுவுறதுக்கு இவ்வளோ தூரம் ஆர்கியூமெண்ட் பண்ணுது. ஆனால் லைவ்ல இதுக்கு வேணா கவுண்டர் என்ன கொடுத்துச்சு ரவீனா அப்படின்னா, நான் வந்து உட்காந்துருந்தேன், நீங்கள் ஒரு டீ போட என்னை கூப்பிட்டீங்கல்ல, அது மாதிரி தான் இது. ஒரு கரண்டி கழுவ உங்களை நான் கூப்பிடுவேன், நீங்கள் தானே இது இன்சார்ஜ் பாத்திரம் கழுவுறீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து அப்படி ஒரு டார்கெட் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் வந்து பார்த்தா ஒரு கரண்டி இந்த அம்மா கழுவாதான், ரவீனா கழுவாதான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சொல்லக்கூடாதான். நீ வந்து ஒரு கிட்டீஸாக இருக்கிற ஒரு கரண்டி கழுவு கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு இருக்கிற, நீயே வந்து எடுத்து கழுவி வந்து பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்டாங்க. இதில் என்ன தப்பு, உடனே இந்த மானக்கட்ட பண்ணி அதை எப்படி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணால் அதை எப்படி சொல்லலாம் அப்படி இப்படி உருட்டினார்ல, அவள்கிட்ட அதுகிட்ட கேளு. ஒரு கரண்டிக்கு உன்ட்ட நாளைக்கு சண்டை போடும் இந்த ரவீனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.